மகாபாரதத்தில் குருசேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினான். சோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினான். இதனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயில் இறகில் மறைத்து வைத்துக் கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்றுப்போயினர் என்கிறது பாரதம். இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர். கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும். ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்துவிட்டார். தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் 11:40 5 மணி முதல் 12:15 மணி வரை மட்டும் அபிஜித் நட்சத்திரத்தை வானில் தோன்றுமாறு அருள் செய்தார். அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும்.